தனுஷ் இப்படி கோபப்படுகிறாரே, இது நியாயமா? நடிகர் தனுஷ் சூப்பர் ஹிட் கொடுத்து நீண்ட நாளாகிவிட்டது. இந்த நிலையில் தனுஷ் எழுதி இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை என்ற படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தில் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண், சத்யராஜ் ஆகியோர் நடித்துள்ளனர். வில்லனாக அருண் விஜய் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இந்த படத்தின் ப்ரமோஷன் விழாவில் சினிமா விமர்சகர்கள் மீது தனுஷ் பாய்ந்த விவகாரம் இப்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. இது குறித்து தனுஷ் கூறிய போது, ஒரு படம் காலை 9 மணிக்கு ரிலீஸ் என்றால் நண்பகல் 12 மணிக்கு பிறகுதான் விமர்சனம் வரும். ஆனால் சில விமர்சனங்கள் காலையில் 8 மணிக்கே வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட விமர்சனங்களை தயவு செய்து நம்பாதீர்கள். சினிமாவை நம்பி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். பல்வேறு தொழில்கள் சினிமாவை நம்பி இருக்கிறது. எனவே ரிலீஸ் ஆகும் எல்லோருடைய படமும் ஓடி வெற்றி பெற வேண்டும். அது எல்லாமே ரசிகர்களுடைய கையில் தான் இருக்கிறது. சரியான விமர்சனங்களை பார்த்துவிட்டு படித்துவிட்டு அந்த படங்களை பார்க்கலாமா வேண்டாமா என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு தமிழ்நாட்டில் தான் காலையில் ரிலீஸ் ஆகிறது. ஆனால் வெளிநாடுகளில் முதல் நாள் இரவே ரிலீஸ் ஆகிறது. எனவே அங்கே பார்த்துவிட்டு விமர்சனம் செய்கிறார்கள். இதில் என்ன தப்பு என்று தனுஷ் மீது பாய்கிறார்கள் சிலர். விமர்சனம் எப்படி இருந்தாலும் படம் நன்றாக வந்திருந்தால் நிச்சயம் ஓடும் என்பது தனுஷுக்கு தெரியும். பிறகு ஏன் இப்படி பாய வேண்டும் என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர்.